அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் பிரியமான நண்பர்களே, கேட்டாரே ஒரு கேள்வி. அதிகாலை 3 மணிக்கு எழுந்து என்னையா செய்கிறது? ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கவனமாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வேப்பமரத்து மோகன் பேசுறேன். வேப்பமரத்துலேருந்து மோகன் பேசுறேன். யாரு? சிவவழி பார்த்தேன். அதுல டவுட் தியானம் எப்படி பண்றது? டவுட் மட்டும் தியானம் பண்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாரும் தெரியாதவங்க யாருமே இல்ல. படிக்க தெரியாதவங்க கூட தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. தியானம் எப்படி பண்றது? தியானம் பண்றதா நிறைய வீடியோ போட்டுட்டோம், நிறைய சொல்லிட்டோமே. உங்களுக்கு என்ன சந்தேகம் அதை மட்டும் கேளுங்க. சந்தேகம் என்ன பண்றதுன்னு அந்த நேரத்துல என்ன பண்றது? 3 மணிக்கு வந்துட்டு குளிச்சுட்டு என்ன பண்றதுன்னு கேளுங்க. வயசு நான் தியானமே பண்ணதே கிடையாதா? பண்றது கிடையாது. தியானமே ஒரு கூட பண்ணதே இல்லையா? இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க அப்பனா உங்களுக்கு தெரியாதுன்னா தியானமே பண்ணாதீங்க, சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுங்க. இப்ப தியானம், இப்ப கேட்டீங்களா தியானம்னா என்னன்ட்டு, அது மாதிரி இப்ப நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைனா மனுஷங்களை யாரா நம்ப முடியுதா? நம்பி இருக்க முடியுமா? நம்பிக்கைதான் வாழ்க்கை. ரைட்டு, ஒரு மனுஷனை நம்பிதான் செய்யறோம். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்பினாக்க நம்மளை ஏமாத்தானே எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு பொருள் தரமா இருக்கா? ஃபர்ஸ்ட் பின்ன எல்லாம் உரத்த போட்டு இப்படி கெடுத்துறாங்க. அதே மாதிரி இவங்களும் ஏதோ ஒன்று கெடுத்துறாங்க. எந்த ஹோட்டலுக்கா போனா திருப்தி நல்லா இருக்கா? டேஸ்டா ஏதாவது இருக்கா? சத்து இருக்கா? ஏதோ அதுதான் அது. இப்ப நம்பிக்கைதான் வாழ்க்கை. எப்படி இதை நம்பி எப்படி வாழ முடியும்? இவங்களை நம்பி இருந்தா என்ன ஆகும்? இப்ப ஹோட்டல் சாப்பாடு நம்பி இருந்தா என்ன ஆகும்? நம்மளா நமக்கு தேவையான உணவு, நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை நம்ம சாப்பிடணும்ல. அதை விட்டுட்டு ஹோட்டல்ல ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டா வேற வழி இல்லைன்னு சாப்பிடுறோம். வெளியூர் போயிட்டோம், சாப்பிட்டு வந்துடுறோம். மற்றபடி எப்பயுமே ஹோட்டலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, லோக்கல்லயே என்ன ஆகும்? அப்ப நீங்க புரியாதனால புரிய வைக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம மளிகை கடைக்கு போங்க. மளிகை கடைக்கு போனா எண்ணெய் கலப்படம், சாம்பார் தூள் கலப்படம், இப்படி எதை வாங்கினாலும் கலப்படம். எல்லாமே ஏமாத்துறதா. நல்ல பொருளை நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே பிராடு. இப்ப டீ தூள்ல கலப்படம் பண்ணிட்டான், நல்லாவே இருக்க மாட்டேங்குது. டீ தூள் வாங்கினாலும் சரி, சொந்தமா பண்ணாலும் எல்லாமே கெட்டு போச்சு. பால் கெட்டு போச்சு. பால்லயும் கலந்து விடுறான், நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து விடுறான், பவுடரை கலக்குறான், என்னென்னமோ கலந்து விடுறான். இப்படி எல்லா பொருளும், இனிப்பாகட்டும், வெல்லம் ஆகட்டும், சர்க்கரை ஆகட்டும், எல்லாமே கெமிக்கல்ஸ் கலந்து பிராடாவே மாதிரி. இதை எப்படி நம்ப முடியும்? நம்பிக்கைதான் வாழ்க்கைங்கிறீங்க. அப்ப நம்பி வாழ்ந்தா என்ன ஆகும்? அங்கதி அதோ கதி தான், தீர்ந்து போச்சு. அதனால இப்ப எண்ணெய் எடுத்துங்க, நல்லெண்ணெய் எடுத்துங்க. போய் நல்லெண்ணெய் கேட்டா அவன் கலப்படம் பண்ணி தான் கொடுக்குறான். சில சமயத்துல ஒரிஜினலே கிடையாது, ஏதோ எண்ணெய்க்கு நல்லெண்ணெய் விற்கிறான். அது மாதிரி இப்ப நம்பிக்கைதான் வாழ்க்கைங்கிறீங்க. நம்பவே முடியாத நிலைமைக்கு வந்திருக்கு. வெளி உலகங்கிறது சுத்தமா 100% நம்ப முடியாத நிலைமைக்கு நீ வந்துருச்சு. அப்ப நம்ம சொந்தமா எள்ளு வாங்கி நல்ல எல்லாம் பார்த்து வாங்கணும். அது போய் நம்ம பாட்டுக்கு ஏதோ எள்ளுன்னு வாங்கினா போச்சு, அது நல்லா இருக்காது. அதே மாதிரி அந்த நல்ல எல்லாம் ஒரு 10 கிலோ 20 கிலோ வாங்கி அதை கொண்டு ஆட்டும் போது பக்கத்துல நிக்கணும். நீங்க பாட்டுக்கு இந்த போய் திருப்பி பார்த்து வேடிக்கை பார்த்து இருந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அதுல ஏதோ பாமாயில் கலந்து விட்டுருவான், தீர்ந்து போச்சு. இப்படி எல்லாம் ஏமாத்துறதுன்னா 100% எல்லாருமே ஏமாத்தி தான் பொழைக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே ஏமாத்துறது ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்பிக்கைதான் வாழ்க்கைங்கிறீங்க. கடவுளை நம்பலாம், கடவுளை 100% நம்பலாம். ஆனா வெளி உலகத்தை நம்புறதுக்கு ரொம்ப நம்பவே முடியாது. ஒரு தடவை நல்லது பண்றான் பண்ணி உன்னை ஏமாத்துறதுக்கு தான் அவன் ஐடியா பண்ணுவான் அடுத்தது. அந்த மாதிரிதான் இருக்கு. அவன் நம்ம நல்லா கரெக்டா பண்றான்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம நடிச்சுட்டு இருப்பான். கரெக்டா பண்றான்ட்டு அப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட் நீங்க அவன் நம்பி ஏதாவது பண்ணும் போது ஏமாத்திட்டு எடுத்துட்டு ஓடிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சந்தர்ப்பம் கிடைச்சா இப்ப தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரிதானே உலகம் இருக்கு. யாரையும் நம்ப முடியலையே, அந்த மாதிரிதானே இருக்கு. கட்டுன மனைவியை நம்ப முடியல, கட்டுன புருஷனை நம்ப முடியல, பெத்த தாய் தகப்பனே நம்ப முடியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இத புரிஞ்சுக்கணும்னு சொல்ல. நம்பிக்கைன்னா என்ன புரிஞ்சுக்கணும்ல. அப்ப நீங்க என்ன கேட்டீங்க? நான் காலையில எழுந்த உடனே என்னால என்ன பண்றேன்னே தெரியலங்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தெரியல அது என்னன்னு இல்லையா?
அப்ப தெரிஞ்சுக்கங்க, நம்பிக்கைனா என்ன சொல்லுங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, ரைட்? நான் அது இல்லைன்னு சொல்லல, புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை தான் வாழ்க்கை, ஒரு மனுஷன் நம்பிதான் ஆகணும். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு, யாரையும் நம்ப முடியலையே. பெத்த தாய் தாப்பன் நம்ப முடியல, கட்டின மனைவி நம்ப முடியல. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்ல, புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கப்புறம் தான் தியானம் வரும். ம் இது எல்லாமே வார்த்தைக்கு எல்லா அர்த்தமும் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு தியானமே வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா நீங்க தியானம் பண்ணி தியானம் பண்ணலாம், மனசு அப்படியே கவனிக்கலாம் உட்காந்தீங்கன்னா இந்த துரோகங்கள், பழைய ஞாபகங்கள், பிரச்சனைகள் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இவனை அடுத்து என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஏமாத்திட்டானே, நாளைக்கு என்ன என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன ஆகும், இதை பத்தி சிந்தனைகள் தான் வரும். எதிர்காலம், கடந்த காலம், இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். தவிர நம்ம நிகழ்காலத்துல இருந்துட்டு திருப்தியா இருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கேன், ஐ எம் வெரி ஃபைன், நான் ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்க முடியும் திருப்தியா உங்களால? இப்ப திருப்தினா என்ன, திருப்தினா என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல. எத்தனை வீடியோ பாத்தீங்க? ஒரு வீடியோ தான் பாத்தீங்களா? ஒரு வீடியோ தான் பாத்தீங்களான்னு கேட்டேன். உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுனா நான் கோச்சிக்க மாட்டேன். ஒரு வீடியோ பார்த்தேன்னா போன் நம்பர் தானே போன் பண்ணிட்டீங்க, அப்படிதானா? சரி, அதனாலதான் எல்லா வீடியோ பாருங்க, ஒரு 5-6 வீடியோ பாருங்க. ஹலோ, 5-6 வீடியோ பாருங்க, சேனலுக்குள்ள போயிட்டு 5-6 வீடியோ பாருங்க, ஓகேவா? பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதனாலதான் நீங்க நம்பிக்கைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவர் இருக்கிறார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு நீங்க கடவுளை தான் நம்பணும். மனுஷங்களை எல்லாம் ரொம்ப யோசனை பண்ணி எச்சரிக்கையா தான் இருக்கணும் உங்ககிட்ட, புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவனுக்கு தேவைக்காக பழகுவான், இல்ல உண்மையா பழகுறவங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட கூட நம்ம எச்சரிக்கையா தான் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு கதை. பாப்பா சொல்லிச்சுல தியானம் பண்ண சொல்லி, அதான்ப்பா, நீ இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்காம தியானமே பண்ண முடியாது. ஒண்ணு இல்ல, நம்பிக்கைன்னு என்ன சொல்லிட்டேன். அவர் இருக்கிறார், நம்பு. கடவுள் இருக்கிறார், கடவுள் ஒருவரே. கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருவரே. அவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு ரவுண்டா சிகப்பா ஒளி ஒடியுமா தான் இருக்காரு. அவர் உருவன்னு சொல்ல முடியாது, புரியுதா? ஏன்னா அவரு எதுவுமே இல்லாத, அணுக்களே இல்லாத இடத்துல. இப்ப நமக்கெல்லாம் சாப்பாடு தேவைப்படுது உடம்புக்கு, ஆனா அவருக்கு சாப்பாடெல்லாம் தேவையில்லை, புரியுதா? எதுவுமே தேவையே இல்லை. அப்படி ஒரு உயிரா இருக்கிறாரு, ஆத்மாவா இருக்கிறாரு, என்ன அப்படிங்கும்போது அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படிங்கும்போது அவரு எதுவுமே இல்லாத வெற்றிடத்துல அவரு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு கடவுள் எப்படி இருக்கிறாரு? உருவம் இல்லைன்னு தான் சொல்லணும். உருவம் இருக்குன்னா அப்புறம் அது உருவம்னு சொன்னாவே அது கண்ணுல 2ல பார்க்கக்கூடியது. கண்ணுல பார்க்க முடியாது, 2 கண்ணால பார்க்க முடியாது, உள்ளுக்குள்ள போய் தான் பார்க்க முடியும் அவரை. அவர் ரவுண்டா சிகப்பா இருக்காரு, கண்ணுக்கு தெரியாத புள்ளி. ரவுண்டா சிகப்பு மட்டும் தெரியும், ரவுண்டா இருக்கும், சிவப்பா இருக்கும் தவிர மற்றபடி புள்ளி எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு மைய புள்ளி இருக்கு, புள்ளி கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி இருக்கு. ஆனா அதை நம்ம அதை கூட பார்க்க முடியாது. ஆனா நம்ம ரவுண்டா சிவப்பா மட்டும் தான் தெரியும், சரியா? அப்ப கடவுள் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். உருவம்னு சொல்ல முடியாது, உருவத்தில் இல்ல, ஒரு ஒளி வடிவமா இருக்கிறாரு. உள்ள போனா உருவம் மாதிரி தெரியும், உள்ளார போய் பார்த்தோம்னா ரவுண்டா சிவப்பா இருக்கும் தவிர மற்றபடி 2 கண்ணால எல்லாம் பார்க்க முடியாது. அதனால அது உருவம் இல்லைன்னு தான் சொல்லணும். உருவம் இல்லைன்னு தான் இருக்கிற. ஆனா நினைக்கும் போது நம்ம அப்படி ரவுண்டா சிவப்பா இருக்க நினைக்கலாம் அவரை. ஆனா இந்த 2 கண்ணால பார்க்க முடியாததுனால அவருக்கு உருவம் இல்லை, அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா உருவம்னு வச்சோம்னா கண்ணுல பாக்குற மாதிரி ஆயிடுது. இப்ப உருவம்னா இந்த உலகத்துல பாக்குற உருவம் எல்லாம் கோடிக்கணக்குல இருக்கு, கோடிக்கணக்கான உருவங்கள் எடுத்துட்டு இருக்கும். உருவன்ட்டாவே கோடிக்கணக்குல 1 2 3 போயிட்டே இருக்கும், எண்ண முடியாது, என்னைக்கு அடங்காத உருவம் போயிடும். அதனால அது உருவம் இல்ல. ஆனா ரவுண்டா சிவப்பா ஒளி ஒளியுமா இருக்கிறாரு. அப்ப அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்பு. ஃபர்ஸ்ட் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்பு. எப்படி எப்படிலாம் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அங்க இருந்து மேல வானமண்டலத்துல இருந்து நம்ம இங்க நம்மளுடைய உயிர் இருக்கு, நம்ம இருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் அவரு கண்ட்ரோலிங்ல இருக்கு எல்லாமே. அது எப்படின்னா அப்படிதான். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இருக்கிறாரு, நம்ம கிட்டே கூட இருக்கிறாரு, அப்படிதான் நம்பணும். அது எப்படின்னா அது நீங்க அனுபவத்தை முயற்சி பண்ணதான் அது கண்டுபிடிக்க முடியும். எடுத்தடுப்புல உன்னால கண்டுபிடிக்க முடியாது. சொல்ற மாதிரி தியானம் பண்ணிட்டே வரும்போது திடீர்னு அதை நீங்க உணர்வீங்க, நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறத. நம்ம கூட மறைஞ்சிருந்துகிட்டு நம்மள எல்லாமே இயக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாமே அவர் தான் செய்யறாரு, நம்ம சும்மா ஒரு கருவிதான். எப்படி கரண்ட் சுவிட்ச போட்டோம்னா மிக்சி கரண்ட் எல்லாம் ஓடுது இல்ல,
அதே மாதிரிதான், அதே மாதிரி கரண்ட் மாதிரி இருக்காரு. நம்ம கரண்ட் மாதிரி நமக்குள்ள வந்துட்டு நம்மள இயக்கிக்கிட்டே இருக்காரு, நமக்கு தெரியல, நம்ம அதை உணராம இருக்கோம். புரிஞ்சுட்டீங்களா? அதனால இப்ப நம்பிக்கைன்னு என்ன, ஒரு வார்த்தை அர்த்தம் புரிஞ்சுங்க, அதை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க, தியானம் வரும். இப்ப நம்பிக்கைன்னு என்ன, அவர் இருக்கிறாரு, கடவுள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் இருக்கிறாரு, எப்படி எப்படிலாம் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் இருக்கிறார், எல்லாம் அவர் பாத்துக்குவாரு, என்னது எல்லா பிரச்சனை எல்லாமே அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு அவர் நம்புறோம். எல்லாம் தான், எல்லாம் கடன் பிரச்சனை இருந்து அத்தனை பிரச்சனையும் அவர் பாத்துக்குவாருன்னு நம்புறேன். அப்ப 100 நம்பிட்டீங்கன்னா உடனே ஒரு சந்தோஷம் உனது. அப்ப நீ தியானத்துக்கு போற, அப்ப தியானத்துல போய் என்ன பண்ண போற, அப்படியே கண்ணை மூடி அப்படியே உள்நோக்கி பாக்குற, உள்ள சும்மா பாக்குற, அப்படி சாட்சியா பாக்குற. பார்க்கும்போது என்ன ஆகும், அப்படியே சும்மா இருக்கிற, அங்க போய் நீ திருப்தியா இருக்கிற, எல்லாமே இருக்கு, கடவுளே இருக்கிறாரு, எனக்கு கடவுள் என் கூடவே இருக்கிறாரு. அப்ப நம்ம கடவுள் பொட்டு வைக்கிற இடத்துல எனக்கு கடவுள் இருக்கிறாரு, எல்லாமே இருக்கு, நான் திருப்தியா இருக்கேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு திருப்தியா நீ இருக்கிற. அதான் தியானம். சிந்தனை பண்ண, நீ ஒன்னும் செய்யணாப்பா, காலையில எந்திரிச்சு எப்ப மொழி போறத உடனே முகத்தை கழுவிட்டு உட்காந்துக்க. எப்போ உனக்கு எப்ப திடீர்னு 2 மணிக்கு வரலாம், திடீர்னு உடனே எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து முழுமையா உட்காந்து என் கூடவே சிவன் இருக்காரு நம்பு. அப்படிதான் ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியல, நம்பு இருக்கிறாரு, நாங்க சொல்றத வச்சு நம்பு, நம்ம கூட தான் இருந்துகிட்டு இருக்காரு, மறைஞ்சிருக்காரு, நமக்குள்ளேயே நம்ம உடம்புக்குள்ளேயே மறைஞ்சிட்டு நம்மள எல்லாம் இயக்கி விட்டுட்டு இருக்காரு. அப்ப நெத்தி பொட்டுல இப்ப பொட்டு வைக்கிற இடத்துல சிவன்ங்கிறது ஏதோ ஒரு பேர் வச்சுக்க. சில பேர் அற்பெரும் ஜோதிங்கிறாங்க, சில பேர் சிவன் சொல்றாங்க, எப்படி உனக்கு எது பிடிக்குதோ வச்சுக்க அந்த பேரு. அந்த கரண்ட் மாதிரி இருக்கிறாரு, அவங்க பொட்டு வைக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு, இந்த பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. சிவன் இருக்காரு நினைச்சுக்கோ, அப்ப சிவன் இருக்காரு, அப்ப எல்லாமே இருக்கு. அதான் நம்பிக்கை, அவர் இருக்காரு, எல்லாம் பாத்துக்கோ இல்லையா. அப்ப நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், எல்லாமே இருக்கு, எல்லா வெற்றியும் நான் அடைஞ்சிட்டேன், சிவனே நெற்றி பொட்டுல இருக்கிறாரு, பொட்டு வைக்கிறதுல இருக்கிறாருன்ட்டு அப்படியே உள்நோக்கி பாத்துக்கிட்டு இருக்க நம்பிக்கையோட பாரு பாத்துட்டு அப்படியே சும்மாரு. ஏன்னா எல்லாமே இருந்தா சும்மா தானே இருக்கணும், அப்படியே சும்மாரு. அப்ப அந்த சிவம் நானும் ஒன்றுன்னு நினைக்கணும். தியானம் பண்ற போது முழுமையா தியானம் பண்ணும்போது என்ன நினைக்கணும், அந்த சிவனும் நானும் ஒண்ணுதான், நானே நீ நீயே நான். புரியுதா? நானே நீ நீயே நான், அதுதான் அன்பு. அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னா ஒன்று, சிவனும் நானும் ஒன்னாதான் இருக்கிறோம். அப்ப நீ சும்மா இருந்தாவே அந்த அவரோட கலந்துருவ, ஒன்னாயிடுவ. சும்மா இருந்தாவே நீ சிவனோட ஒன்னா கலந்துருவ. அப்ப நீ சும்மா இருக்கிற, சும்மாவே இரு, சும்மா இருக்கிறதுல நிலைச்சிரு அப்படின்னு சும்மாவே தொடர்ந்து இருக்கிற. அதான் பொறுமை, பொறுமையா நிலைச்சு இருக்குது. பொறுமை என்ன அர்த்தம், நிலைச்சிருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. எல்லையில்லாத பொறுமை அப்படின்னா அப்படியே நிலைச்சு இருக்கிறது, அதான் பொறுமைக்கு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பொறுமைனா என்ன, நிலைச்சு இருக்கிறது. அப்ப நீ சும்மாவே இருக்கிற, எல்லாமே இருக்குன்ட்டு திருப்தியா சும்மாவே இருக்கிற, எல்லாமே இருக்குன்னா சும்மா தானே இருக்கணும். அப்ப சும்மா இருக்கிற, சும்மா இருக்கிறதுல நிலைச்சு இருக்கிற. அப்ப நீ நினைக்கிறது என்ன, நானே நீ நீயே நான், ரெண்டும் ஒண்ணுதான், நானே தான் சிவம் அப்படிங்கறதுக்கு வர்ற. அப்ப அது அன்பு. அன்பே சிவம், அன்பே சிவங்கிறானா இல்லையா? என்ன அர்த்தம், அன்பே சிவம், அன்பே சிவம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா? இப்ப உங்களுக்கு அன்பு இருக்குல்ல, அப்ப நீதான் சிவம். புரியுதாப்ப? அதான் சொல்றேன், நானே நீ நீயே நான், அவ்வளவு. அன்புக்கு அர்த்தம் என்ன, எல்லாம் நீ கொடுத்துற, கம்ப்ளீட்டா உன்னையே கொடுத்துற, உன் உடம்ப கொடுத்துற, மனசை கொடுத்துற, உன் சந்தோஷத்தை கொடுத்துற, உன் கவலையை கொடுத்துற, உன் பிரச்சனையை கொடுத்துற, என்னென்ன பிரச்சனை உனக்கு இருக்கு அத்தனையும் கொடுத்துற. எதையுமே வச்சுக்கல. உன் பேரு, ஊரு, அடையாளம், உன் பதவி, உன் பணம், உன்னுடைய பட்டம், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், அவ்வளவு படிச்சிருக்கேன், நான் பெரிய பதவியில இருக்கேன், எவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட பெரிய வீடு இருக்கு, எல்லாமே எல்லாமே ஒப்படைச்சிரு. உசுரே ஒப்படைச்சு உன்னையே கொடுத்துரு, எல்லாமே கொடுத்துரு, எல்லாமே கொடுத்துடணும். அப்பதான் அந்த தியானங்கிறது நிகழுமே தவிர சும்மா எல்லாம் ஒண்ணும் நிகழாது. கம்ப்ளீட்டா நீ ஒப்படைச்சிடணும், கொடுத்துரு. அப்பதான் அது தியானங்கிறது நிகழும். அப்பதான் நீ சிவமா மாறிடுவ. உன்னை எடுத்தாச்சு, சுத்தமா எடுத்தாச்சு. அப்ப என்ன இருக்கும், சிவம் மட்டும்தான் இருக்கும். சர்வம் சிவமயம், சர்வம் சிவமயம் சொல்றாங்களே இல்ல, அப்ப என்ன அர்த்தம், சர்வம் சிவமயம் அர்த்தம், எல்லாமே சிவம், எல்லாம் சிவன் தான் எல்லாமே தோற்றம் அளிக்குது. அப்படிங்கும்போது நீ அந்த சிவன் தான். புரியுதா? எல்லாம் ஒரே ரவுண்ட்ல வந்துருது, வட்டத்துக்குள்ளே எல்லாமே வந்துருது, ஒரு வட்டத்துக்குள்ள எல்லாமே வந்துருது. அப்ப நீ யாருன்னா நீ அந்த சிவன் தான். அப்ப நீ சும்மா இருக்கணும், ஒன்னும் செய்ய வேண்டாம், எல்லாமே கொடுத்துட்டு நீ சும்மா இரு. அப்ப நீ நாம தான் சிவன் நினைச்சிட்டு சும்மா அப்படியே இருக்கிற. அப்பதான் உனக்கு தியானமே வரும், அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும், கடவுளை நீ உணர முடியும். அப்பதான் அது, அப்ப மட்டும் தான் நீ உணர முடியும். நான் தான் சிவன் நினைச்சிட்டு சும்மா இரு, எதுவும் செய்ய வேண்டாம், எந்த சிந்தனை பண்ண வேண்டாம். அப்படி நினைக்கும் போது மனசு கரைஞ்சிரும். அதான் மனமற்ற நிலை. மனசு அப்படியே கரைஞ்சி வரும், மனசு இல்ல.
மனசு வந்து இறந்துருது. மனம் இறக்கும் கலைங்கிறான். அது வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் செய்யறது இல்ல. சும்மா மனசு அடக்குறேன் அப்படி இப்படின்னு இது பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கான், ஒரு முடிவுக்கு அவன் வரல. என்ன சும்மா பேசிட்டு இருக்கான், அவ்வளவு. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், யூடியூப்ல வீடியோ போட்டுட்டே இருப்பான், நம்ம அதை கேட்டுட்டே இருக்கணும். வேற ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நீ எப்ப நம்ம தான் சிவன் நினைக்கிறியோ உடனே மனசு அப்படியே கரைஞ்சு அடங்கிரும். அதான் மனசு அடங்குறதுங்கிறது, அடக்குறதுக்கு ஈஸியான மெத்தட் இதுதான், வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மத்தபடி சும்மா அடக்குறேன்னா நீ இப்போ மனசு பின்னாடியே ஓடிட்டு இருக்க வேண்டியதான். எங்கெல்லாம் போகுதோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அங்க நிக்காது, வேற பக்கம் ஓடும். இப்படியே மனசு பின்னாடி ஓடிட்டு இருப்ப. அது என்ன தியானமானு? அது தியானம் சொல்ல முடியாது. அது பயிற்சி. மனசை மாத்துறதுக்கு ஒரு பயிற்சி தானே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. மூச்சை கவனிமா, இல்ல ஒரு 100-108 தடவை மந்திரத்தை சொல்லுமா, இதெல்லாம் மனசை வந்து கொஞ்சம் நம்ம இழுத்து வைக்கிறோம். வேற எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மனசெல்லாம் கரையாது, பைத்தியம் பிடிச்சிக்கும். 1000 தடவை சொன்னீங்கன்னா, ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா பைத்தியம் தான் பிடிக்கும், வேற ஒண்ணும் ஆகாது. அதனால வந்து மனமது செம்மையால மந்திரம் செபிக்க வேண்டாங்கிறான். அது எதுவுமே செய்ய வேணாம்டா. மனசும் கட்டுப்பாடு வந்துருச்சா, வேற எதுவும் செய்ய வேணாங்கிறான். அப்போ மனசு எப்ப கட்டுப்பாட்டுக்கு வரும்னா, நானே தான் சிவன்ட்டு நீ சும்மா இருக்க பத்தியா, அப்பதான் மனசு வந்து அப்படியே கரைஞ்சிரும். சுத்தமா கரைஞ்சு மனசே இல்லாம போயிடும். மனமற்ற நிலை. மனசு இல்ல, சிவமா இருக்கிற, தீர்ந்து போச்சு எல்லாமே. உனக்கு எல்லாமே புரிஞ்சிரும், எல்லாமே தெரிஞ்சிரும், உன்னால எல்லாமே முடியும். இப்ப நீயே சிவமா இருக்கும் போதுதான் உன்னால எல்லாமே முடியும். சிவன் கூடவே இருக்கிறாரு, நல்லா தெரியுது, உணர முடியுது இல்லையா? நம்ம கூடவே இருக்கிறத உணரும் போது நீ சிவனையே அடைஞ்சிட்ட, சிவமாவே இருக்கிற, அது ரவுண்டுக்குள்ள இருக்கிற. அப்படிங்கும் போது உன்னால எல்லாமே முடியும். உனக்கு முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அந்த பாயிண்ட்டுக்கு நீ போயிடுற. அப்ப இதுதான் தியானம். தியானம் முழுமையா தியானம் பண்றதுன்னா சிவனோட ஒண்ணு அப்படியே சும்மா இருக்கிறது தான். அவ சிவன், நாம தான் சிவன் நினைக்கும் போது மனசு கரைஞ்சிடும். மனசால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்றது புரியுதா? தியானம் பண்றது உட்காந்து பண்ணு, சேர்ல உட்காந்து பண்ணு, இல்ல படுத்துக்கிட்ட கூட பண்ணு. ஆனா இந்த நாலேஜ், இத புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம். ஞானம்னா என்ன? நான் சொன்னது பூரா ஞானம். இப்ப இந்த நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன, பொறுமைனா என்ன, திருப்தினா என்ன, இதெல்லாம் வந்து இதான் ஞானம். மெயினா 100% ஞானம், 100% தெளிவு என்னன்னா, நீ நம்ம தான் சிவமா இருக்கிறோம். கடைசியில என்னதான் கடைசி முடிவாதான், நம்ம தான் சிவமா இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் கடைசி. அப்படிங்கும்போது அதுதான் ஞானம். ஒரே வரி, நம்ம தான் சிவம். அதுதான் வந்து 100% ஞானம். சுருக்கமா ஒரே வார்த்தையில 3 வார்த்தை தான், நானே சிவம்ங்கிறத உணர்றோம். அதுதான் வந்து ஞானம். 100% ஞானம்னா என்னன்னா இதுதான் அர்த்தம். இது எங்க போனாலும் இந்த உலகத்துல எங்க வேணாலும் நீ போ, ஆனா சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். எவனுமே சொல்லிக் கொடுக்க மாட்டான், எங்கேயுமே நீ கேட்டிருக்க மாட்டேன். அதனால இப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்டு நல்லா மனசுல வச்சுட்டு தியானம் பண்ணினா டக்குன்னு உனக்கு தியானம் வந்துடும். ஒரு நிமிஷத்துல நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்பவுமே அந்த நிலையில நீ இருப்ப. எப்பயுமே நீ சுகமா இருப்ப, எப்பயுமே நீ நிம்மதியா இருப்ப, எப்பயுமே எந்த பிரச்சனையும் உனக்கு இருக்காது, பிரச்சனையும் கிட்ட வராது. அப்ப வந்து நீ முழுமையா இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் கூட பண்ணலாம், எவ்வளவு நேரம் பண்ணலாம், உங்களால எவ்வளவு முடியுதோ பண்ணு. 1.5 hour பண்ணுறேன். எவ்வளவு நேரம் பண்ணுவோம், அது முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுற, முழுமையா பண்ணிடுறியா? அதுக்கப்புறம் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரேயர் பண்ணிடு. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்கும், நோக்கம் ஏதாவது இருக்கும், லட்சியம் ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதுக்காக பிரேயர் பண்ணு, உனக்காக பண்ணிக்கோ. அதெல்லாம் சொல்லிருக்கேன், வீடியோல பாரு எப்படி பிரேயர் பண்ணிட்டு. பிரேயர் பண்ணு. ஒரு அது பிரேயர் பண்ணும்போது பண்ணு, நீ பாட்டுக்கு தியானம் பண்றதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு இருக்காது. நல்லா முழுமையா தியானம் பண்ணதுக்கு அப்புறம் பிரேயர், எனக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் சொல்லிவிடும். சொல்லிட்டு அதை விட்டு அவர் பாத்துக்குவாரு. இதா அடுத்தது உன் வேலை, அடுத்தது வேலை ஸ்டார்ட் பண்ணிரு. பிரேயர் முடிச்சுட்டு என்னென்ன சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விருப்பம் இருக்குன்னு சொல்லிடு. விருப்பத்தெல்லாம் சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை நீ என்ன பண்ற, எந்த வேலையை சரியோ அந்த வேலையை நீ முழுமையா செய்ய ஆரம்பிச்சிடுற. அடுத்தது ஏதோ ஒரு வேலை இருக்கும்ல, அந்த வேலையை நீ இறங்கிடு. இல்ல தூங்குற தூங்கு, தியானத்தை முடிச்சுட்டு ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கா, கம்முன்னு ஒரு 1/2 மணி நேரம் படுத்துரு. அதுக்கப்புறம் நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஏன்னா உடம்பு நல்லா இருந்தா தூக்கம் வராது. ரொம்ப தியானம் பண்ணும்போது ஒரு களைப்பு ஏற்படலாம். தியானம் பண்ணி முடிச்சு சரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணு, போயிரு. எந்த வேலையை சரியோ அந்த வேலையை நீ முழுமையா சிறப்பா நல்லா சரியா சந்தோஷமா கரெக்டா சூப்பரா செய்யி. அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போ. எந்த வேலையை சரியா அந்த வேலை முழு கவனம் செலுத்தி சரியா செய்யு. அதே மாதிரி அதை சரியா செய்யணுங்கிற எண்ணத்தை உறுதிப்படுத்தி மனசுல வச்சுக்கோ. எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சரியா செய்யணுங்கிறத மனசுல அந்த எண்ணத்தை வந்து உறுதியா வச்சுக்கணும். அப்பதான் சரியா செய்ய முடியும். அந்த எண்ணத்தை நீ உறுதிப்படுத்தி வச்சுக்கல அப்படின்னு சொன்னா எந்த வேலை செஞ்சாலும் ஒரு குழப்பமாயிட்டே இருக்கும் மனசு. அதே மாதிரி உடம்ப பாத்துக்க, உடம்பு ரொம்ப முக்கியம். உடம்பு என்ன சாப்பிடணும், அளவோட சாப்பிடு, சத்துள்ள சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடு,
சரியா? அப்ப நேரத்துக்கு தண்ணி குடி, நேரத்துக்கு தூங்கு, எல்லாம் கரெக்டா செய்யறோம்னு பாத்துக்க. இந்த உடம்ப பத்திரமா பாத்துக்க, வேற வழி இல்ல. உடம்பு இருந்தாதான் நமக்கு சுவர் இருந்தா சுத்திரம். அது மாதிரி உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம தியானம் பண்ண முடியும், எந்த வேலை செய்ய முடியும், எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா உடம்புக்கு என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணுமோ பாத்துக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா பண்ணு. என்ன பண்றதுன்னு கேட்டா 3 மணிக்கு எழுந்துச்சு என்ன சில பேர் ஒரு தியானமே பண்ண முடியலாம். சரிப்பா அந்த வீடியோ பாரு, ஆடியோ பாரு, அதை போய் சிந்தனை பண்ணிக்கிட்டு இரு. இல்லை ஏதோ ஒரு மந்திரம் ஓம் ஓம் ஏதாவது போட்டு அது மியூசிக் கேட்டுட்டு அப்படியே அமைதியா இரு. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். உன்னால தியானம் பண்ண முழிச்சுக்கிட்டு இருக்கும் நேரம். இறை சிந்தனை ஒரு சிவனை நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு இரு. ஒண்ணுமே முடியலையா அது மாதிரியாவது செய்ப்பாங்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வாட்ஸ்அப் போட்டு விடுங்க, நான் இதை அனுப்பிச்சு விடுறேன். நிறைய வாய்ஸ் இருக்கு, அதையும் பாருங்க, எல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியலங்கிறீங்க. 3 மணிக்கு எழுந்து என்ன பண்றதுன்னா இதுதான் நீங்க செய்யணும். இப்ப படிப்படியா புரிஞ்சுட்டு முயற்சி பண்ணும்போது, ஏன்னா இப்ப இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருது. தெளிவு கிடைச்சிட்டாவே உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். 100க்கு 100 தான் எல்லாமே. 100க்கு 100 பாயிண்ட் தான் வேலை செய்யும். சும்மா நான் அப்படியே பண்றேங்க அதெல்லாம் வேலை செய்யாது. 100க்கு 100 தெளிவு நான் சொல்லிட்டேன். என்னண்டு 100க்கு 100 எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். அப்படிங்கும் போது நீ 100க்கு 100 புரிஞ்சுக்கும் போது உனக்கு தெளிவு அடைஞ்சிருவ கடைசியில. அப்படி 100க்கு 100 தெளிவானதுக்கு அப்புறம் ஒரு 100க்கு 100 தைரியம் வந்துடும். அப்படி நீ தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தைரியமா ஒவ்வொரு வேலையும் செய்யி, தைரியமா ஒவ்வொரு முயற்சி பண்ணு. ஒவ்வொரு முயற்சியும் தைரியமா பண்ணிட்டே இரு. தொடர்ந்து பண்ணு. எப்படி பண்ணணும், தொடர்ந்து அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே வா. அப்படி பண்ணும்போது 100க்கு 100 வெற்றி உனக்கு கிடைக்கும். இருந்து போச்சு. அப்ப எல்லாமே நிறைவா. அப்ப என்ன ஆகும், எனி டைம் எந்த நேரமும் உனக்கு அந்த தியான நிலையில இருக்கும். அப்ப என்ன ஆகும், கொஞ்ச நாள் நல்லா ஒரு 3 மாசம் பயிற்சி ஆயிடுச்சுன்னா ஒரு செகண்ட்ல அந்த சிவ நிலைக்கு நீ போயிடுவ. ஆனந்தமா ரொம்ப சந்தோஷமா சுகமா இருப்ப. நாள் முழுவதும் நீ சுகமா இருப்ப, நாள் முழுவதும் நிம்மதியா இருப்ப. அது சொல்லி புரிய வைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதே மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சுக்க, எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். 3வது என்ன, சிவன் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படிங்கறத முழுமையா தியானம் பண்ணும்போது சிவஸ்வரூபமா மாறிடுற, அவராவே மாதிரி சும்மா இருக்கிற. ஆனா வேலை செய்யும் போது மற்ற சமயங்கள் எல்லாமே சிவன் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறத மறக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் தியானம் பண்ணிட்டோம்னு அவர் மறந்து விட்டு நம்ம பாட்டு வேற வேலையை பார்த்துருந்தோம்னா சரியா வராது. ஏன்னா அந்த மாயான்னு ஒண்ணு இருக்கு, எட்டி பார்த்துட்டே இருக்கும். எப்படா அவன் மறந்துடுறான், எப்படா அவன் ஏமாறுறான்னு உங்களை அடிச்சிடும். அதனாலதான் நம்ம சிவன் நம்ம கூட இருக்கிறாருங்க மறக்காம இருக்கணும். அப்படி ஒருவேளை மறந்துருச்சுன்னா திரும்பவும் ஞாபகப்படுத்திங்க, புரியுதா? அப்படி மறந்துட்டீங்கன்னா திரும்பவும் ஞாபகப்படுத்திங்க. எப்படி நம்ம கூட இருக்கிறார், மறந்துட்டீங்களா? சரி நம்ம கூட இருக்காரு நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கங்க. வேற ஒண்ணு நீங்க ஒன்னும் உடனே கவலைப்படக்கூடாது, கவலையே படக்கூடாது. சரி பரவாயில்ல, ஞாபகம் வந்துருச்சா, சரி நம்ம கூட இருக்கிறாரு நம்ம உணர்ந்து வச்சுட்டோம். சிவன் இருக்கிறது நம்ம நல்லா உணர்ந்துகிட்டோம். அப்படிங்கும்போது மறந்துருச்சா ஒரு வேலை, இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் அவர் இருக்கிறாரு நினைச்சிட்டு எல்லா வேலையும் சேர்த்து முயற்சி பண்ணுங்க. இப்படியே முயற்சி பண்ண அது பழக்கமாயிடும். சிவனை எப்பயுமே நாள் முழுவதுமே சிவனை மறக்காம இருந்துட்டு ஒரு வேலையும் செஞ்சுட்டீங்கன்னா அதுதாங்க விழிப்புணர்வு. அதுதான் 100க்கு 100 விழிப்புணர்வு. அதெல்லாம் குழப்பிட்டே இருப்பானுங்க. விழிப்புணர்வுலாம் என்னென்னமோ சொல்லுவானுங்க, அதெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோ எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, புரியுதா உங்களுக்கு? சிவன் நம்ம கூடவே இருக்காரு நினைச்சிட்டு உங்களால வேலை செய்ய முடிஞ்சதுன்னா அதுதாங்க 100க்கு 100 விழிப்புணர்வு. அதே மாதிரி 100க்கு 100 நன்றி உணர்வு. என்னன்னு சொன்னாங்க, நம்ம சிவன் உங்க கூடவே இருக்கிறாரு, அதை நீங்க நல்லா உணர்ந்து அந்த சிவமாவே மாறுறீங்க பாத்தீங்களா, உங்களையே அர்ப்பணிச்சிருங்க. நன்றி உணர்வு, நன்றியாக அவர் கொடுத்திருக்கிற அவருக்கு நன்றியாக உங்களையே கொடுத்துறீங்க. உங்களையே கொடுத்துட்டு சிவமாவே மாறிடுறீங்க. அதுதாங்க 100க்கு 100 நன்றி உணர்வு. என்னன்னா கொடுத்திருக்கான்னு கேட்காதீங்க. இந்த பூமி கொடுத்திருக்காரு, காத்து கொடுத்திருக்காரு, சூரிய வெளிச்சம் எல்லாமே கொடுத்திருக்கிறாரு, தண்ணி கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு கை கால் கொடுத்திருக்காரு, உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறாரு, நீ எல்லாமே கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எல்லாமே கொடுத்து இயக்கி விடுறாரு, நிறைய கொடுத்திருக்காரு உங்களுக்கு, புரியுது உங்களுக்கு? எல்லாமே கொடுத்து உங்களை இயக்கி விட்டு எல்லாம் பார்த்துட்டே இருக்காரு, செய்யறாரு. அப்ப அதனால அவருக்கு அதுக்கு நன்றியா உங்களே அர்ப்பணிச்சுட்டு அவராவே மாறுறீங்க. நீங்க சிவமாவே மாறி சும்மா இருக்கீங்க பாருங்க, அதுதான் 100க்கு 100 நன்றி உணர்வு. அதை புரிஞ்சுங்க. 100க்கு 100 நன்றி உணர்வுனா இதுதான். இவங்க என்னென்னவோ சொல்றான் நன்றி உணர்வுன்னு சொல்லி, தண்ணி குடிச்சா நன்றி சொல்றானா, தண்ணிக்கு நன்றி சொல்றானா, காத்துக்கு நன்றி சொல்றான், இப்படி யாராவது ஒரு உதவி செஞ்சா உடனே நன்றி சொல்றான். அது இயல்பா சொல்றது சாதாரணமா. ஆனா நான் சொல்றது 100க்கு 100 நன்றி உணர்வு. அப்ப நீ உன்னையவே அர்ப்பணிச்சிடுற, உன்னையவே கொடுத்துடுற, எல்லாமே கொடுத்துட்டு சிவமாவே மாறி நிக்கிற பத்தியா, அதுதான் 100க்கு 100 நன்றி உணர்வு. அந்த நன்றி அப்படி செலுத்துற. இப்ப போய் முடிய கொடுக்குறேன், பணத்தை உண்டியல போடுறேங்கிறான், இது ஒரு நன்றி கடன். அது வேண்டுதல் செஞ்சு கொடுக்குறாங்க. அது முடியதான் கொடுப்பான், வேற ஏதாவது கொடுப்பானா, கொடுக்க முடியுமா, முடியாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சகலத்தையும் கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு அவர் சிவமாவே மாறிடுவீங்க.
அந்த மாறி நிக்கிறீங்க பாரு நிலைச்சு அப்படியே அவரா மாறிட்டு, அதுதாங்க 100க்கு 100 நன்றி உணர்வு. இது ரகசியம் தெரியாது. டக்கு அந்த நீங்க எல்லாம் பழகிட்டீங்கன்னா அந்த நன்றி உணர்வு 100க்கு 100 இருக்கும், விழிப்புணர்வு 100க்கு 100 இருக்கும். தியானங்கிறதும் அந்த ஒரு சிவநிலைங்கிறதும் 100க்கு 100 இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு சுகம், நிம்மதி எல்லாமே 100க்கு 100 இருக்கும். புரியுது? இதுதான் கடைசி நிலை. இதுதான் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற மாதிரிலாம் நீங்க எல்லாமே கரெக்டா இருந்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. சந்தோஷமா சுகமா இருக்கிறது இங்க இருக்கும் போதே, அப்பதான் அது ஜீவன் முக்தி. அப்படியே தொடர்ந்து இருக்கணும், தொடர்ந்து அப்படியே போகணும், நீங்க விட்டுறக்கூடாது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியில வந்து டெத் ஆகும்போது முக்தி அடைஞ்சிருவீங்க. அப்படிதான் முக்திக்கு போக முடியும், சும்மா ஈஸியெல்லாம் கிடையாது. என்ன உடனே பக்தி பண்றேன் கோயில்ல அப்படியே பாட்டு பாடி சுத்திட்டு இருந்தாக்கெல்லாம் முக்தி அடைய முடியாது. கோயிலுக்கு பக்தி பார்க்கல, கோயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு ஒரு சிலையை போய் வணங்கிட்டு உட்காந்துன்னா முக்தி கிடைக்குமா? முக்தி கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் இதான் ரகசியம். அதனால இது வந்து ஜீவன் முக்தி நான் சொல்றது. இங்க இருக்கும் போதே சுகமா இருக்கீங்க. அடுத்தது வந்து கடைசி பாயிண்ட் டெத் ஆயிருவீங்க கடைசியில. அப்ப டெத் ஆனோம்னா டக்குன்னு அப்படியே முக்திக்கு போயிருவீங்க. அவர் சிவன் கூடயே அப்படியே செட் ஆயிருவீங்க, ஒன்னாயிடுவீங்க, கலந்துருவீங்க. உங்களுக்கு பர்மனண்டா முக்தியில போய் நிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு காலத்துல திருப்பி இந்த பூமிக்கு வருவீங்க. அது ரொம்ப நாள் கழிச்சுதான் வருவீங்க, உடனே வர மாட்டீங்க. அது குறிப்பிட்ட டைம் அப்புறம் திருப்பி பூமி நல்லா அழகா இருக்கும். அப்ப வந்து நீங்க ஒரு பிறவி எடுப்பீங்க. அனுப்புவார், அவரே அனுப்பிச்சு விட்டுருவார். நல்லா இருக்கும்போது அனுப்புவார், இப்ப அனுப்ப மாட்டாரு திருப்பி. உடனே கஷ்டமா இருக்குல்ல, பூமியே ரொம்ப ஆபத்துல இருக்கு, திருப்பி இப்ப அனுப்பிச்சா திருப்பி துன்பம் தான் வரும், போராடணும் திருப்பி. அதனால நீங்க அந்த மாதிரி நல்ல ஒரு நிலையில இருக்கும்போது திருப்பி உங்க பிறவி எடுக்கிறதுக்காக திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்ப நல்ல உடம்பு நல்லா இருக்கும், எல்லாம் சுகமாவே இருக்கும், நீ சூழ்நிலை எல்லாமே சுகம் நல்லாவே இருக்கும். அப்ப நீங்க நல்லா சுகமா சந்தோஷமா இருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு பிறவியை கொடுப்பாரு. அதெல்லாம் நமக்கு தெரியாது, இந்த இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. இதை இப்ப சொன்னதை மட்டும் கேட்டுட்டு நல்லா தியானத்தை பண்ணுங்க. தியானத்தை பண்ணி அந்த அனுபவத்தை முயற்சி பண்ணும் போது அனுபவம் கிடைக்கும். முயற்சி பண்ணலாம் எந்த அனுபவம் கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? முயற்சி பண்ணாம எந்த அனுபவம் கிடையாது. காலையில 3 மணிக்கு எழுந்துச்சு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டீங்க, நான் இப்ப அதான் சொல்லிட்டேன். நீங்க வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்டு கரெக்டா முயற்சி பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து தினமும் முயற்சி பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முழுமையா தியானம் பண்ணிட்டு நல்லா தூங்குங்க. அப்ப கண்ணு முழிச்சவங்க திருப்பி தியானம் பண்ணுங்க. அப்படி தொடர்ந்து பண்ணும் போது நீங்க உணர முடியும். அதையும் பாத்துக்கோங்க. சொன்னதெல்லாம் கேட்டு கரெக்டா பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை பிடிச்சிட்டு படிப்படியா அதுல முன்னேறுங்க. அப்ப 100க்கு 100 பாயிண்ட் போயிருவீங்க, வெற்றி அடைஞ்சிருவீங்க. அவ்வளவுதான். அப்ப நம்ம 100க்கு 100 ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தின்னு நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. தீர்ந்து போச்சு. புரியுங்களா? ஓகே, வாட்ஸ்அப் போட்டு விடுங்க, அதுல இருக்க வாய்ஸ் எல்லாம் கேளுங்க, தொடர்ந்து நீங்க பண்ணுங்க. ஓகே, வேற எல்லாம் போய் யூடியூப்ல போய் வீடியோ பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்காதீங்க. எல்லாம் எங்கேயும் சொல்லவே மாட்டான். நீ எங்க வேணா அலைஞ்சு பாரு, நீங்க அலைஞ்சிருப்ப, அலைஞ்சு பார்த்திருப்ப. எங்கேயுமே உனக்கு நிறைவு, உனக்கு திருப்தியா ஒரு புரியுற மாதிரி இது இவ்வளவுதான்ப்பா, இதை மட்டும் பிடிச்சிக்கோ, ஒரே பாயிண்ட், இதுக்கு மேல உனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு எவனுமே எங்கேயுமே சொல்ல மாட்டான். எங்க வேணாலும் நீ இப்போ உலகத்து எந்த மூலைக்கு வேணாலும் போ, எவனுமே சொல்லவே மாட்டான். அதனால நீ இதெல்லாம் போட்டு ஒட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காத. சொன்னதை கேட்டு அப்படியே தொடர்ந்து முயற்சி பண்ணு, கண்டிப்பா அதே மாதிரி நடக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்புறம் நண்பர்களே, மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் நம்முடைய வீடியோலாம் பார்த்துருக்காரு. நம்முடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப குழம்பி போய் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே இருந்திருக்காரு. அப்புறம் நம்முடைய வீடியோலாம் பார்த்துட்டு 100க்கு 100 தெளிவாக ஆயிட்டார். அதனால் அவருக்கு 100க்கு 100 தைரியம் வந்துருச்சு. அவர் வந்து கடனாக கொடுத்த பணம் ஒரு 3 லட்சம், அதை திருப்பி வாங்க முடியாமல் ரொம்ப நாளாக ஒரு 5 வருடமாக சிரமப்பட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ ஒரு தைரியம் வந்தவுடனே அவர் வேண்டிக்கிறார். அதாவது வந்து இந்த பணம் வந்துட்டாக்க நான் ஒரு தொகையை வந்து காணிக்கையாக கொடுக்குறேன்னு அவராக வேண்டிக்கிட்டு முயற்சி பண்ணியிருக்காரு. அதாவது தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. தியானம் பண்ணி சொல்லிட்டார், சாமிகிட்ட சொல்லிவிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு வாரத்துலேயே அந்த அமௌண்ட்டு
3 லட்சம் திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த காணிக்கையை அனுப்புகிறாரு. அவர் அனுப்பி இப்போ 2 மாதம் ஆகுது, அனுப்பிட்டாரு. அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டிக்கிட்டு அது சரியானதுக்கப்புறம் கூட உங்களுக்கு காணிக்கையை அனுப்பலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. நான் வந்து மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.